தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் குறித்து நடிகர் விஜயகுமார் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நேரலையில் தற்போது பார்க்கலாம். இதே கார்டை வந்து கொடுத்தோம். அதனால யாரும் பிடுங்கி யாரும் அவங்களும் இருக்காங்க, அந்த அணியை சார்ந்தவங்களும் பக்கத்துலேயே இருக்காங்க, எங்கள் அணியை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரும் காரை பிடுங்க முடியாது. உள்ளே போய் அவங்க அணியை சார்ந்தவர்கள் ஒருத்தர் போய் உள்ளே ஓட்டு போடுற இடத்துக்கிட்டே போய் அந்த கார்டை கொடுத்து இதை மாற்றினதுனால ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு. அது அப்புறம் எல்லாருமே சரியாயிடுச்சு. ரெண்டு அணிகளும் வந்து மொத்தமாக எல்லாருமே இங்கே இருக்கக்கூடாது, ஒரு 5 பேர் 2 அணி சார்பாகவும் இருக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தவறுதலாக விஜயகுமார் காடை பிடிங்கிட்டார் சொன்னால் இதை மக்களே நம்ப மாட்டாங்க. நானே ஒரு நாட்டாம நான் போய் காடை பிடுங்குவேனா? அதனால அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. 5:30 மணிக்கு தேர்தல் வாக்குகளை எண்ண ஆரம்பித்து ஒரு 2-2.5 மணி நேரத்திலேயே யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை அறிவிப்பார்கள். வெற்றிக்காக காத்திருக்கிறோம். வணக்கம், நன்றி. திட்டமிட்டு செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இல்லை, திட்டமே கிடையாது. யாருக்குமே திட்டமிட்டு கிடையாது. அதாவது அந்த அணி இந்த அணி எல்லாம் வந்து கலைஞர்கள் தான், எல்லாம் ஒன்றா இருக்கவங்க தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் இது யாராவது ஒருத்தர் தவறு பண்ணும்போது அது பெருசாகிடுது. ஏன்னா வேகம் இல்லையா, போட்டி அப்படிங்கும்போது பிரச்சனைகள் வந்துடுது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து யாரும் திட்டமிட்டு அவங்களும் செய்யலை, நாங்களும் இல்லை. இதெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட், அந்த நேரத்துக்கு நடக்கிறது தான் இது. எல்லாம் சாயந்தரம் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச கூட எல்லாமே சரியாயிடும், எல்லாம் ஒற்றுமையாயிடுவாங்க. இல்லை, ஓட்டு என்னதான் தெரியும், போலா இருக்கு. இப்போ யார் எந்த அணிக்கு போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சாயந்தரம் 5:30 மணிக்கு என்ன ஆரம்பித்த உடனே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தர்மம் வெல்லும், நியாயம் வெல்லும். மெம்பர்ஷிப் இல்லாதவங்க உள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த காவல்துறை அண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க சம்மந்தப்பட்ட இந்த எலெக்ஷனுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. அதனால ஓட்டர்ஸ் இல்லாமல் யாருமே உள்ளே வர முடியாது. வெளியில் வேணால் இப்போ தொலைக்காட்சிகள்லாம் இங்கே இருக்கிறது மாதிரி இங்கே தான் இருக்க முடியுமே தவிர உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது மாதிரி யாரும் வரல, மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு இப்போ சரத்குமாரை பற்றியோ இல்லை இதை பற்றியோ தவறுதலாக பேசினா கோவம் தான் வர செய்யும். அதே மாதிரி அவங்க அணியை பற்றி நாம் பேசினா கோவம் தான் வர செய்யும். அதெல்லாம் வந்து சின்ன விஷயந்தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லைங்க, தபால் ஓட்டு பிரித்தா தானே தெரியும். இல்லை, நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு தான் போட்டிருக்கோன்னு எண்ணி பார்க்கும்போது தானே தெரியும். 780 தபால் ஓட்டா பாருங்கள், என்னோட நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. நன்றி, வணக்கம்.